வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் கார்த்தியோடைய வா வாத்தியார். இந்த படத்தை சுற்றி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா இஷ்யூஸும் வந்து கிளியர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ படம் வந்து இப்போ ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு. உடனே சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை முன்னாடியே எப்பயோ அமேசான் பிரைம் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஓடிடி லைனப் வந்து இப்போ பேக்கடாக இருக்குது. இந்த மாதம் இத்தனை படங்களை வந்து ஸ்ட்ரீம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால இப்போ வா வாத்தியார் உடனே ரிலீஸ் ஆகாது. மேபி ஒரு 2 or 3 monthsல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செப்டம்பர் இல்லனா அக்டோபர், மெயினா செப்டம்பர் மாதம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. அண்ட் கார்த்தி பார்த்தீங்கன்னா சர்தார் 2 படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு. மூவி டீம் அஃபிஷியலாக அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸ்டில்ஸ் கூட வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ரிலீஸ் டேட்டை சொல்லாமலே தான் வச்சிருக்காங்க. ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா சர்தார் 2 இந்த வருஷம் தீபாவளிக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் வரல. இப்போ வா வாத்தியார் செப்டம்பர் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ சர்தார் 2 தீபாவளிக்கு வரது சந்தேகம் தான். ஏன்னா தீபாவளி அக்டோபரில் வருது. ஒரு மாச கேப்பில் கண்டிப்பாக 2 படங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் வா வாத்தியாரை கொஞ்சம் டிலேவும் பண்ண முடியாது. ஆல்ரெடி அந்த படம் டிலே ஆகி தான் நிற்கிது. ஸோ அதனால் அதை தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அமேசான் வந்து ஆல்ரெடி இதை பற்றி ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் சர்தார் 2 மேபி வா வாத்தியார் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 months கேப்பில் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே சர்தார் 2 வா வாத்தியார் இந்த படங்களுடைய ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். வெற்றிமாறன் எஸ்டிஆர் காம்பினேஷனில் உருவாகிற எஸ்டிஆர் 49 புது எஸ்டிஆர் 49 இது. ஸோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் ஒன்று நேற்று லீக்காக இருந்துச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபுல் ஃப்ளெஜ்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து ஒரு ப்ரொமோ ஷூட் பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. அதோடைய ஸ்டில் தான் வெளியில் லீக் ஆயிருக்கு. அண்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் நெல்சன் அவருமே இருந்தார். அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி இந்த படத்தில் வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. நெல்சன் மட்டும் இல்லை, கவினும் இந்த படத்தில் ஒரு கேமியோ கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி வடசென்னை யூனிவர்ஸ்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக தான் இந்த படத்தோடைய ஸ்டோரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஸ்ட்ராங்காக நியூஸ் வந்துட்டு இருக்கு. முன்னாடியே வந்து ஒரு ரூமராக வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமே இதை பற்றின ஒரு கிளாரிட்டி நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வடசென்னை படத்திலிருந்து ஒரு சில கேரக்டர்ஸ் கூட இந்த படத்தில் அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வடசென்னை படத்தை எஸ்டிஆரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு வெற்றிமாறன் பிளான் பண்ண அந்த டைம்ல இந்த வடசென்னை கதைக்களத்தில் ராஜன், அன்பு மாதிரி குமார் அப்படிங்கிற இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை எழுதியிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து படத்தில் 30 to 40 minutes கிட்ட வர மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் வந்து வேற மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ நாம் பார்த்த வடசென்னையில் அந்த கேரக்டரே வந்து கிடையாது. ஸோ அந்த கேரக்டர் பெருசாக எவால்வ் ஆகலை அப்படின்னு வெற்றிமாறன் வந்து பழைய இன்டர்வியூலேயே வந்து சொல்லியிருக்காரு. இப்போ என்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த குமார் கேரக்டரை வச்சு தான் இப்போ ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த வடசென்னை வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி. ஸோ அதில் தான் இப்போ எஸ்டிஆர் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. அப்போ வடசென்னை 2ல தனுஷ், எஸ்டிஆர் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்களா? தனுஷ் வெர்சஸ் எஸ்டிஆர் ஃபேஸ் ஆஃப் இருக்க போதா அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போவே ஃபேன்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து வடசென்னை யூனிவர்ஸ்குள்ளே தான் வருதுங்கிறத மூவி டீம் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் எஸ்டிஆருடைய கேரக்டர் வந்து வடசென்னை 2ல வருவாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஏன்னா ஒருவேளை வடசென்னை யூனிவர்ஸ்குள்ளேயே இந்த ஸ்டோரி நடக்குது அப்படின்னாலும் ஒரு தனி கதையாக கூட வெற்றிமாறன் பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த உலகத்துக்குள்ளே இப்படி ஒரு கதை சைடில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கூட காட்டலாம். அதை வடசென்னை 2ல கொண்டு வந்து சிங்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. பண்ணலாம், பண்ணாமலும் விடலாம், வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ப்ராஜெக்டோடைய டைட்டில் பற்றி வந்துட்டு இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராஜன் வகேரா அப்படிங்கிறது தான் டைட்டிலாக வைக்க போகிறாங்க. ஏற்கனவே வெற்றிமாறன் ராஜன் வகேரா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அதை பற்றி சந்தோஷ் நாராயணன் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த டைட்டில் இதுக்கு யூஸ் பண்ணுவாரா இல்லை இது ஒரு ரூமராக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ப்ராஜெக்ட்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. டைரக்டர் வெற்றிமாறன் இது வரைக்கும் இந்த கேமியோ யூனிவர்ஸ் இதுக்குள்ளெல்லாம் சிக்காமல் இருந்தார். இப்போ அவரும் இப்படி படம் எடுக்க வந்துட்டார். ஒருவேளை அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம் விடுதலை 2 உடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர் தான் அவர் இப்படி மாற்றிருச்சா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. புது எஸ்டிஆர் 49 ப்ராஜெக்ட்டை பற்றி பார்த்தாச்சு. பழைய எஸ்டிஆர் 49 ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த படம் டிராப்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு அந்த படம் டிராப் இல்லை, அதை வந்து ஹோல்டில் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிப்பாங்க இல்லை எவ்வளோ டிலே ஆக போகுது அப்படிங்கிறது அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா எஸ்டிஆர் வந்து இப்போ வெற்றிமாறன் ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டாரு. இதை முடிச்சுட்டு அதுக்குள்ளே டான் பிக்சர்ஸ் அவங்களுடைய இட்லி கடை படத்தை வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி இதுக்கு அடுத்து கூட அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்கலாம்.
பண்ணிக்கலாம். அது போக போக தான் தெரிய வரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா மைசூரில் மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் இந்த மைசூர் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சூப்பர் ஸ்டார் கர்நாடகா போய் சேர்ந்துட்டாரு. மேபி இந்த மைசூர் ஷெட்யூலில் சிவராஜ்குமார் நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மைசூர் ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஷெட்யூல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சென்னை ஷெட்யூல் ஒன்று இருக்குது. ஸோ மூவி டீம் இந்த படத்தை வந்து அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் ராஜமௌலி இப்போ மகேஷ் பாபு வச்சு SSMB 29 அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காரு. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இதை முடிச்சுட்டு அடுத்து மூவி டீம் வாரணாசி கிளம்பி போகிறாங்க. அங்கே ஒரு ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற இன்னொரு நியூஸ், இது கன்ஃபார்ம்டாக தெரியல, மாதவன் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை இதுவும் இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி ரூமரா? இதுக்கு முன்னாடி என்ன ப்ரோ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சியான் விக்ரம் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போறாரு, அவரை மூவி டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரூமர் வந்துச்சு. அது ஆனால் கம்ப்ளீட்டாக ரூமர், உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்தது. இப்போ மாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது உண்மையாக இருக்குமா இல்லை ரூமரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த SSMB 29 ப்ராஜெக்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். ராஜமௌலி வந்து இந்த படத்தை ஒரு இண்டியானா ஜோன் ஸ்டைலில் தான் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிற மகேஷ் பாபுவோடைய கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஹனுமான்கான ரெஃபரன்ஸ் சாயெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஹனுமான் கேரக்டர் மட்டும் கிடையாது, ராமாயணத்தில் எப்படி ஹனுமான் வந்து சஞ்சீவனி மலையை பேத்து எடுத்துகிட்டு வருவாரோ, லக்ஷ்மணனை சரி பண்ணணும் அப்படின்னா அந்த மலையில் ஒரு குறிப்பிட்ட மூலிகையை வந்து பறிச்சுட்டு வர சொல்லுவாங்க. இவருக்கு என்னன்னு தெரியாமல் மொத்தமாக அதை பேத்து எடுத்துகிட்டு வந்துடுவார். அந்த சாயலும் இந்த கதையில் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த படத்தில் மகேஷ் பாபு கேரக்டர் வந்து ஒரு மெடிசனை தேடி போகிற மாதிரி தான் இருக்கும். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அப்படிப்பட்ட ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிமாக தான் ராஜமௌலி உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சஞ்சீவனி மலையே வந்து இந்த கதைக்குள்ளே ராஜமௌலி கொண்டு வராரு. அந்த மலை உண்மையிலே இருக்குது, அது எங்கே இருக்குது, அதை தேடி போகிறது தான் இந்த படத்தோடைய கதைக்களமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நியூஸ் வந்திருக்கு. ஏகே அடுத்து நடிக்க போகிற AK64 ப்ராஜெக்ட்டை பற்றி லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 2வது முறையாக ஆதிக்கு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ப்ரொடக்ஷன் வைஸ் பார்க்கும்போது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இல்லைனா வேல்ஸ் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை எடுத்து தயாரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வேல்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ அந்த வகையில் இந்த ப்ராஜெக்ட்டை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் தான் பண்ண போகிறாரு. ஸ்டண்ட் வந்து சுப்ரீம் சுந்தர் அவர் தான் வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்துக்கான கதைக்களம் இதுவும் ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியாக குட் பேட் அக்லி மாதிரி இருக்க போதா என்ன ஏதுன்னு பார்க்கும்போது, இது வந்து ஒரு ஹார்பர் பேஸ்ட் ஸ்டோரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஏகே முன்னாடியே சொல்லிட்டாரு நவம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக நவம்பர் ஏகே வந்து ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணுவார். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஏகே இல்லாத மற்ற போர்ஷன்ஸை மூவி டீம் ஷூட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.